வணக்கம். இந்த வாரத்தின் கடைசி விமர்சனம் அலங்கு. பல பேர் மார்க்கோ ரிவ்யூ, சில பேர் யூஏ ரிவ்யூ, சில பேர் பாட்டம் 10 எங்க டாப் 10 எங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் ரைஃபிள் கிளப் ரிவ்யூ எங்கன்னு கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கேன். வருஷம் முடியறதுக்குள்ள டாப் 10 பாட்டம் 10 வரும். அதுக்கப்புறம் ஷோ டைம் ஒத்து வந்துச்சுன்னா மற்ற மொழி படங்கள், இல்லைனா டைரக்டா ஓடிடி தான். ஓகேவா? இந்த அலங்கு படத்தோட டைரக்டர் எஸ்பி சக்திவேல் இதுக்கு முன்னாடி உருமீன், பயணிகள் கவனிக்கவும் 2 படங்கள் எடுத்திருக்காரு. இந்த அலங்கு படத்துடைய ப்ரெஷ் ஷோ முடிஞ்சு நிறைய பேர் படத்துக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் டாக் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் பார்க்கல, இன்னைக்கு தான் இந்த படத்தை பார்த்தேன். இன்றைக்கி நான் பார்த்த இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அலங்கு தமிழக கேரளா பார்டர் பக்கத்தில் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் காட்டை ஒட்டி இருக்கிற செட்டில்மெண்ட்ஸை சேர்ந்தவர் தான் தர்மன். அதான் படத்துடைய ஹீரோ குணாநிதி. இயல்புலேயே தப்பை தட்டி கேட்குற ஒருத்தர். அதனால் காலேஜில் பிரச்சனை ஆகி சஸ்பெண்ட் ஆகிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சிட்டு வராரு. வீட்டில் அவருக்கு ஒரு அம்மா தங்கச்சி மட்டுமே. உள்ளூர்லேயே அவருக்கு ஒரு நாய் ஒன்று கிடைக்குது. சாக போகிற நிலையில் இருக்கிற அந்த நாயை தர்மன் காப்பாற்றுறாரு. அப்புறம் அவரே எடுத்து வளர்க்குறாரு. இந்த சூழலில் கடன் பிரச்சனையில் தன்னுடைய அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வருது. ஸோ கேரளாவில் ரப்பர் தோட்டத்தில் வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாரு. அங்கே அரசு அதிகாரியான செம்பன் வினோத் இருக்காரு. அவர் தன்னுடைய பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிற ஒரு கிரேசி டேட் அவர். ஸோ அவருடைய பொண்ணை ஒரு நாய் கடிச்சிருது. இதுலேருந்து பிரச்சனை ஆரம்பமாகுது. அதில் எப்படியோ ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இன்வால்வ் ஆகி அவங்க உயிருக்கே ஆபத்தான நிலையில் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க. அப்படி வந்த பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையில் இவங்க ஏன் சம்மந்தப்படணும், இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த அலங்கு. குணாநிதி டீசெண்டான ஒரு போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. அந்த களத்துக்கு சூழலுக்கு ஆள் செட் ஆகிறாரு. சண்டை காட்சிகள் துடிப்போடு இருக்காரு. பட் மற்ற சீரியஸான எமோஷனல் காட்சிகளில் டெம்ப்ளேட் ரியாக்ஷனை தாண்டி இன்னும் கூட பயிற்சி தேவை. அவருடைய ஃப்ரெண்ட்ஸாக வர இதயகுமார், மாஸ்டர் அஜய் 2 பேரும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் எப்பவும் போல தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் மட்டும் ஏன் அவரை கழட்டி விட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஹீரோ அம்மாவை வர ஸ்ரீரேகா சில இடங்களில் செட்டிலான ரியாக்ஷன்ஸ்லையும் பல இடங்களில் ஓவராக கண்ணை உருட்டியும் நடிப்பில் சினிமாத்தனத்தை கொட்டியிருக்காங்க. வில்லனா செம்பன் வினோத் ஆக்சுவலாக படத்தில் அவருக்கு பெரிய வேலை இல்லை. வில்லனா 4 இடத்துக்கு போனோம், 4 இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே நின்று யோசிக்கிறாரு, ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளவே ஒரு சில லைன்ஸ் டைலாக்ஸும் பேசுகிறாரு. அப்பானி சரத் தான் இந்த படத்துடைய மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் டிப்பிக்கலான ஓவர் த டாப் நடிப்பாக இருந்தாலும் கூட எஃபெக்டிவாகவே இருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல கார் ஓட்ட வர அந்த ஒரு ஷாட்ல அவருடைய ரியாக்ஷன் நல்லா இருந்தது. கேரளா பார்டர் மலைப்பகுதி, ஹீரோ இருக்கிற ஊர், அந்த சூழல், காட்டுக்குள்ளே இவங்களுடைய டிராவல், நீர்பரப்புன்னு செம்ம சீனிக்கான லொகேஷன்ஸை மொத்தமாக தன்னுடைய லென்ஸில் அள்ளியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் பாண்டிகுமார். இந்த படத்துடைய விஷுவல் பியூட்டி இதுக்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். திரையில் வர இடங்கள்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளும் அங்கே போனோம் ஆசையாகவே இருக்குது. அந்த லெவலில் ஷூட் பண்ணியிருக்காங்க. அஜீஷ் இசையில் காளியம்மாங்கிற பாட்டு கேட்க நல்லா இருந்தது. பட் பின்னணி இசை ரொம்ப ரொம்ப வீக்காகவே இருந்துச்சு. ரொம்ப சுமாரான விஎஃப்எக்ஸ்னால காட்சிகள் தர வேண்டிய தாக்கத்தை தராமல் போனது. தமிழ் சினிமாவில் இது 36,842வது தடவை நினைக்கிறேன். மலைவாழ் மக்கள் சமுதாயத்திலிருந்து படித்த ஒருத்தன், எல்லா உயிரையும் சமமாக பார்க்குற ஒருத்தன், அவன் ஹீரோ. இன்னொரு பக்கம் தன்னுடைய பொண்ணுக்காக எந்த உயிரை பற்றியும் கவலைப்படாத ஒருத்தன், அவன் வில்லன். இவங்க 2 பேரும் எதிர்பாராத விதமாக கிளாஷ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு லைனை பிடிச்சி கேரளாவில் நடந்த சில உண்மையான சம்பவங்களையும் அடிப்படையாக வச்சு இந்த படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் சக்திவேல். இந்த களம் ரொம்ப புதுசாகவே ஃபீல் ஆச்சு. விஷுவலாகவும் இந்த லேண்ட்ஸ்கேப்பை பார்க்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த ஆம்பியன்ஸை மூட செட் பண்ணுறதுக்கும் ப்ராப்பராக உதவி இருக்குது. அந்த மக்களுடைய வாழ்வியல், கதாபாத்திரங்கள் சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள், டே டு டே ப்ராப்ளம்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான கேரளா ரப்பர் தோட்டத்தில் ஹீரோவுக்கும் அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள், இந்த 3 பேருக்கும் காளி வெங்கட்டுக்கும் நடுவில் இருக்கிற பாண்டிங், இந்த காட்சிகளில் இந்த படம் யதார்த்தமாக ரியலாக ஃபீல் ஆகுது. தென் அம்மா கேரக்டருக்கான ரைட்டிங், கிளைமேக்ஸில் அவங்க ஆல்ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண ஒரு விஷயத்துக்கான ரீகால், கடைசியில் சிம்பிளாக ஷார்ப்பாக ஒரு டயலாக்ல கிளைமேக்ஸை முடிச்ச விதம், இதுலலாம் ஸ்மார்ட்டான ரைட்டிங்கும் நம்மளுக்கு தெரியுது. பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை பேசணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர். பட் அதெல்லாம் பாசிங்கில் போகிற டைலாக் மாதிரி எந்தவித தாக்கத்தையும் தராமையே கடந்து போயிடுது. டெக்ஸ்ட்டில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் காட்சிகளாக கன்வெர்ட் ஆன அளவுக்கு உணர்வுகளாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் படத்துடைய முக்கியமான பிரச்சனை. இந்த கதையுடைய கோர் ஹீரோவுக்கும் அவர் வளர்க்குற நாய்க்குமான அந்த சென்டிமெண்ட் பாண்டிங் தான். பட் அவர் அந்த நாயை பார்க்குற அப்பா அவர் பண்ணுற ஒரு முயற்சியை தவிர எங்கேயுமே அந்த பாண்டிங்கிறது அழுத்தமாக நம்மளுக்கு கன்வே ஆகவே இல்லை. எனக்கு கன்வே ஆகலை. ஒரு பாட்டு மட்டும் வச்சுட்டா போதும்னு நினச்சிட்டாங்களோ என்னமோ. காட்சிகளாக எதுவுமே ஒரு பஞ்சியாக என்ன டச் பண்ணவே இல்லை. அண்ட் படத்தோடைய இன்னொரு கோர் ஹீரோ எல்லா உயிர்களையும் ஒன்றா பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். பட் படத்தோடைய ஆரம்ப காட்சிகள்லேயே ஒரு ஆள் பலி கொடுக்கப்படும் போது சும்மா இருக்கிற ஹீரோ குறிப்பிட்ட ஒரே ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னு காட்டும்போது அது எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. அடுத்த முக்கியமான பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கூட ஒரு மாதிரி சமாளித்து கொண்டு வந்துட்டாலும் செகண்ட் ஹாஃப் பெரும்பாலும் இந்த 4 கேரக்டர்ஸோடைய அந்த ஃபாரஸ்ட் ட்ராவல் அப்படிங்கிறது தான். ஆனால் முதல் சீன்லேயே இவங்க 4 பேருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத காட்டிட்டு தான் கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கில் பின்னாடி போகிறாங்க. அப்புறம் எப்படி அந்த காட்டு வழி பயணம் அப்படிங்கிறது சுவாரஸ்யமாக இருக்குன்றது தெரியல. ஓநாய், பாம்பு, யானைன்னு அடுத்தடுத்து இவங்க என்கவுண்டர் பண்ணுற விஷயங்களும் கூட ஸ்டாப் கேப்புக்கு யூஸ் ஆகிற விஷயங்களாக மட்டுமே ஃபீல் ஆச்சே தவிர இயல்பாகவே இல்லை, ப்ராப்பராக தெட்டாக ஃபீல் ஆகலை.
முதல் பாதியில 2-3 மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற அளவு கூட செகண்ட் ஹாஃப்ல சுத்தமா எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது இல்ல. மெயின் வில்லன் செம்பன் வினோத்தை நல்லவர் தான், ஆனா அப்படின்ற மாதிரி ஒரு இக்கண்ணாவோட தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. பட் கடைசி வரைக்கும் அந்த கேரக்டரோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு முழுமையா கன்வே ஆகவே இல்லை. ஏன் அவருக்கும் ஹீரோவுக்குமான அந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதே படத்துல இல்ல. கடைசியில் அவர் கேரக்டருக்கான டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஸ்ட்ராங்கான காட்சிகளோ வசனங்களோ படத்தில் இல்லை. மொத்தத்தில் இந்த அலங்கு புது களத்தில் நல்ல அட்டெம்ப்ட், பட் இன்னும் கூட சுவாரஸ்யமான காட்சிகள், வசனங்கள், திரைக்கதை இந்த களத்துக்கு தேவைப்படுது. அது இல்லைங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு தியேட்டரில் மட்டுமே இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க பாருங்க. பட் வயலன்ஸ் பிளட் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட அனிமல் குரூயல்ட்டியை காட்டுற காட்சிகளுக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை.